அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி வேரோடு சாய்ந்து விழுந்த அரச மரம் அடுத்த சில மணி நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தானாகவே மீண்டும் எழுந்து நின்று ஆசீர்வாதம் செய்த அரச மரம். இப்படி ஒரு பரபரப்பான கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். தினமும் 5 தலை நாகம் வந்து பக்தர்களுக்கு ஆசி தரும் ஒரு சக்தி வாய்ந்த கோவில். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு அமானுஷங்களும் பல்வேறு விதமான ஒரு அதிசயங்களும் தினசரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்து கொள்ளுங்கள். அப்போது தான் நாங்கள் கொடுக்கும் காணொளி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை முதலில் பார்த்து விடுவோம். ஒரு நாள் பெரிய மழை வருகிறது. அது ஆலங்கட்டி மலையாக இருக்கிறது. அந்த ஆலங்கட்டி மலையில் அனைத்து மரங்களும் செடிகளும் கொடிகளும் ஆடத் தொடங்கிறது. சுமார் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு அரச மரம். ஒரு 50 ஆண்டுகள் கூட வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு பெரிய அளவு, நாம் 2 கைகளும் கட்டி பிடித்தால் எந்த அளவுக்கு பெரிய மரமோ அவ்வளோ பெரிய மரமே அடித்த காற்று அடித்த ஒரு பயங்கரத்தால் அப்படியே வேரோடு வந்து விழுந்து விட்டது. அப்படி என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு காற்றும் அந்த புயலும் வீசி இருக்கக்கூடும் என்று. அப்படி விழுந்த மரம் பின்பு ஒரு 3 மணி நேரம் கழித்து தானாகவே எப்படி விழுந்ததோ அப்படியே எழுந்து நிற்கிறது. இதற்கு முன் ஒரு விஷயம் நடக்கிறது என்னவென்றால், மரம் விழுந்தவுடன் என்ன நடக்கிறது என்றால், அனைத்தையும் இந்த கிளைகள்லாம் கழிப்பார்கள். மரம் விழுந்து விட்டது, போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்கிறது என்று அந்த மிஷினை எடுத்துக்கொண்டு வந்து அனைத்தையும் வெட்டி விடுகிறார்கள். அந்த கிளைகள் எல்லாம் வெட்டிவிட்டு வெறும் ஒரு நடுப்பகுதி மட்டும்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தானாகவே ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி மரம் முதலில் இருந்ததோ அதே நிலைப்பாட்டிற்கு வந்தது. அங்குள்ள பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயம். அதன் பின்பு அங்கு சிலர் பேசும்போது, ஊருக்கு வந்த ஆபத்தை மரமாக அந்த அம்மன் ஏற்று கீழே விழுந்து மீண்டும் நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்பதற்காகத்தான் இந்த மரம் மீண்டும் வந்து அங்கே நின்றதற்கான அர்த்தம் என்று விவரிக்கிறார்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். ஏனென்றால் அங்கே நாகசக்தியும் அம்பாளும் இணைந்து இருப்பது, 7 கன்னிமார்களும் இருந்து அந்த ஊருக்கு வந்த ஆபத்தை மரமாக, அனைவருக்கும் வந்த ஆபத்தை அதை மரமாக எடுத்துக்கொண்டு கீழே விழுந்து விட்டது. அதன் பின்பு அவர்களை காப்பாற்றும் விதமாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை கொடுப்பது போல மீண்டும் அந்த மரம் நேராக நின்பது தான் இங்குள்ள சக்தியாகும். சரி, இது ஒரு புறம் இருக்க, இந்த கோவில் எங்கே இருக்கிறது? இப்படி நடந்த அதிசயமெல்லாம் எங்கே என்றால் நமது வேலூர் மாவட்டம்தான். வேலூர் மங்கலம் அருகே, அதாவது வேலூர் மாவட்டத்திலிருந்து நீங்கள் வேலூரிலிருந்து நீங்கள் 22 கிலோமீட்டர் தொலைவில் வேப்பன சன்னேரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே தான் இந்த அம்மன் இருக்கிறார். படுவேட்டு அம்மன் என்ற பெயர். அதாவது வேலூரிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் வேப்பன சன்னேரி என்ற இடத்தில் படுவேட்டு அம்மன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் தான் இந்த மரம் சம்பந்தப்பட்ட அதிசயங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அதன் பின்பு இன்றும் கூட ஒவ்வொரு நாளும் ஒரு 5 தலை நாகம் வந்து தினசரியும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை வந்து வரும் பக்தர்களை ஆசீர்வதிக்கிறது. பலரும் இந்த நாகம் வருவதை வந்து ஆசீர்வாதம் செய்வதை கண்கூட நிறைய பேர் பார்த்திருக்கிறார்கள். இன்றும் கூட அந்த கோவிலை நாகம் பாதுகாப்பதும் சுற்றி வருவதும் அங்குள்ள பக்தர்களை ஆசீர்வாதம் செய்வதும் ஒரு நடைமுறையாக இருக்கிறது. இது வேலூர் மாவட்டம். வேலூரிலிருந்து நீங்கள் 22 கிலோமீட்டர் தள்ளி வேப்பன சன்னேரி என்ற இடத்தில் படுவேட்டு அம்மன் கோவிலில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. இந்த கோவிலில் அங்கு உள்ள ஒரு சக்தி அனைத்து அம்மன்களும் ஒன்றிணைந்து ஒரு சக்தியாக இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த அம்மனை சென்று தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் தடைகளும், வியாபார விருத்தி, தொழில் விருத்தி, மன அமைதி, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய், எதிரி, வழக்கு, இது போன்ற விஷயங்கள்லாம் விலகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நாளில் சென்று வழிபட்டால் மிகப்பெரிய ஒரு தடைகளும் தாமதங்களும் விலகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் கூட அது நிவர்த்தி அடையும் சக்தி இந்த கோவிலுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் செல்வமும்
செல்வாக்கும் இங்கே பெருகும் என்பது ஒரு தாமதமாக இல்லாமல் உடனடியாக நமக்கு பலன் கொடுக்கும். இந்த 5 தலை நாகம் வருவதை கண்டு நிறைய பேர் பயந்திருக்கார்கள் என்றெல்லாம் இல்லை. அந்த நாகங்களை பார்ப்பதற்கே ஒரு ஆசையோடு அன்போடு பார்த்துட்டு போகிறார்கள். சகல தெய்வங்களும் இணைந்து ஒரு சக்தியாக இருந்து இந்த கலிகாலத்தில் விழுந்த மரம் எழுந்து நின்றதென்றால் யோசித்து பாருங்கள் எவ்வளோ சக்தி இருக்கும் என்று. இன்றும் கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் 5 தலை நாகம் ஆசீர்வாதம் செய்யும் ஒரு கோவில் என்றால் அது இந்த கோவில் மட்டும்தான். சென்று வழிபடுங்கள், அம்மன் அருளை பெறுங்கள். கடவுளிடம் நீங்கள் கேட்டால் எதுவும் இல்லை என்று யாரும் சொல்வதில்லை. கடவுள் தான் கொடுக்க வேண்டும், கடவுள் தான் தர வேண்டும். கேட்பது உங்கள் கையில் இருக்கிறது, கொடுப்பது அம்பாள் கையில் உள்ளது. சொல்வது மட்டும்தான் எனது கடமையாகும். நான் எனது கடமையை சரியாக செய்துவிட்டேன். நீங்கள் சென்று வழிபடுங்கள், அம்மன் அருளை பெறுங்கள். வளமோடு நலமோடு ஆசியோடு வாழ்ந்து சந்தோஷமடைய எனது வாழ்த்துக்கள். நன்றி.